ஸோ ஹாய் கைஸ், நான் உங்களிடத்துலேருந்து அந்த பாணி. சரி, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, வாசியோகம் மட்டும் செய்தால் முக்தி அடைய முடியுமா அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாசியோகம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை எடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வியூஸ் மட்டும் சும்மா ஏகப்பட்ட வியூஸ் வந்துடும். அதுக்கு நம்ம சேனல் ஒரு விதிவிலக்கே கிடையாது. நம்ம சேனல் இல்லை, எந்த சேனல்லையுமே இந்த வாசியோகம் அப்படிங்கிறத பற்றி பேச ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொன்னால் அழகாக வியூஸ் வந்துகிட்டே இருக்கும். எப்போது இந்த வாசியோகம் செய்தால் நம்ம பிறவா நிலை பெற முடியுமா, முக்தி அடைய முடியுமா அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட்டு. எல்லாருமே அடைய முடியும்னு சொல்கிறாங்க. முடியுமா முடியாதா அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இந்த பெல் ஐக்கான் தட்டி விட்டுருங்க. அப்படியே உள்ள நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள், நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் உண்டு. ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக பிளேலிஸ்ட்டும் இருக்குது. அண்ட் நம்மளோட இன்னொரு சேனலான என்டி டாக்ஸ், ஸோ அதையும் போய் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் பார்ட்டிசிபேட்டோட கிளாஸ் டீட்டெயில்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுவர்கள் தாராளமாக எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம். ரைட், சரி. ஸோ வாசியோகம் இன்றைக்கி அது ஒரு பயங்கரமான ஒரு ட்ரெண்டு. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறதுல ஏகப்பட்ட கஷ்டம் இருக்குது. இந்த கஷ்டத்துலேருந்து நிவர்த்தி பெறணும், அதாவது தெய்வ அனுகூலம் அப்படிங்கிறது கிடச்சிருச்சு, நமக்கு நமக்குள்ளேயே தெய்வம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம், நம்மளே அந்த தெய்வத்தினுடைய நிலை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு எந்த விதமான துன்பங்கள் நம்மளை அண்டாது அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லிகிட்டே இருக்காங்க. அதனால் அதற்கு வாசியோகம் அப்படிங்கிறது ரொம்ப இலகுவான ஒரு வழின்னு சொல்கிறாங்க. அதனால் எல்லாருக்குமே அது மேலே ஒரு பயங்கரமான ஒரு கிரேஸ் அப்படிங்கிறது இருக்குது. சரி, இந்த வாசியோகம் அப்படிங்கிறத செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு உண்மையாலுமே முக்தி நிலை அப்படிங்கிறது கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் வீடியோ ஆரம்பத்திலே சொல்லிடுறேன், கிடைக்காது. ஸோ என்னப்பா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டியே, நீயே 4-5 வீடியோ போட்டிருக்கே அப்படின்னு கேட்டால், ஆமாங்க, நான் வீடியோ அப்படிங்கிறத போட்டிருக்கேன். ஆனால் வாசியோகம் மட்டும் செய்வதனால நம்மளுக்கு முக்தி அப்படிங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த யோக வசிஷ்டம் ஆரம்பத்துலேருந்து சரியாக பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இது ரொம்ப இப்போவே உங்களுக்கு ஆன்சர் தெரியும். பட் இருந்துமே அதை தெரியாத ஆட்களுக்காக சொல்கிறேன். ஒரு ஆன்மா, அதாவது ஒரு ஜீவன் அப்படிங்கிறது உருவாகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது எங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னால் எந்த அசைவும் இல்லாத அந்த பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்துலேருந்து தான் வருது. அந்த பிரம்மத்திற்கு தான் நம்ம கடவுள் அப்படின்னு பேர் வைக்கிறோம். இந்த கடவுளுக்கு என்ன தன்மைகள் இருக்குது அப்படின்னு கேட்டால், கடவுளுக்கு எந்த விதமான தன்மைகளுமே கிடையாது. அதுக்கு உருவம் இல்லை, உணர்வு இல்லை, அதுக்கு எந்த விதமான ஒரு ஆசாபாசங்களோ அது எந்த பக்கமே சாயாது. அது நியூட்ரலாகவே என்றைக்குமே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல இருந்து நம்ம கீழே வர்றோம், ஒரு ஜீவனாக நம்ம உயிரெடுத்து வர்றோம். இது எப்படி நடக்குது அப்படின்னு கேட்கும்பொழுது, அந்த அமைதியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரம்மத்தில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு சலசலப்பு. இந்த சலசலப்பு எதனால் உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, எப்போ உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. இப்போ இந்த சலசலப்புனால் உருவானது தான், அதாவது ஒரு எனர்ஜி ஸ்டோராக இருக்குது. அந்த எனர்ஜி லேசாக அசையும் போது அதில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வெளியே வருது. அந்த பிரிஞ்சு வெளியே வந்தது தான் நம்மளுடைய ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது ஆன்மான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அது இந்த ஆன்மாக்கு உருவம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஆனால் இந்த உருவம் எப்படி அது எடுக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த ஆன்மாக்கு பேசிக்காக ஒரு சில அறிவு அப்படின்னு இருக்குது. இந்த பிரம்மத்திற்கு இருக்கக்கூடிய அதே அறிவு தான் இந்த ஆன்மாக்கும் இருக்குது. பிகாஸ் ஆப்வியஸ்லி அது பிரம்மத்திலிருந்து தான் வெளியே வருது. இந்த வெளியே அந்த ஜீவனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு அறிவு இருக்குது பார்த்தீங்களா, அதாவது சித்துன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அறிவு இருக்குது பார்த்தீங்களா. அந்த அறிவின்பால் அது நிறைய கற்பனைகள் அப்படின்னு எண்ணங்களை கற்பனைகளாக அது உருவாக்கிட்டே இருக்குது. இந்த எண்ணங்கள், இந்த கற்பனைகள்லாம் பிற்காலத்தில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, தனக்கு ஒரு கனெக்டிவிட்டி அது உருவாக்கிக்குது. அப்படின்னா என்ன, இந்த எண்ணங்களின்பால் இங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயங்களே, இந்த உலகமோ இல்லை எந்த இடமா இருந்தாலும் சரி, அங்கே இருக்கக்கூடிய அந்த வஸ்துக்களோடு சேர்ந்து தனக்குன்னு ஒரு கனெக்டிவிட்டி உருவாக்கிக்குது. அப்போ என்ன ஆகுது அது கேட்டால், மனம் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணங்கள் மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அடுத்த பரிமாண நிலைக்கு அது வருது. ஒன்ஸ் இந்த மனம் அப்படிங்கிறது வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால், தன்னுடைய இச்சைகளை பூர்த்தி செய்வதற்காக தனக்கு ஒரு உடல் அப்படிங்கிறது தேவைப்படுது. இப்படி தாங்க பிறப்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு நடக்குது. சரிங்களா? ஒன்ஸ் நம்ம பிறந்துட்டோம், இந்த பிறந்துட்டோம், அதாவது பூத உடல், நம்ம மனுஷனானாலும் சரி, மிருகமானாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக ஒரு உடல் அப்படிங்கிறது தேவைப்படுது. அப்போ அந்த ஜீவன் அப்படிங்கிறது அந்த உடலை உருவாக்கி கொண்டு அதில் அந்த இடத்துல பிறக்குது. இப்படி பிறக்கக்கூடிய அந்த ஒரு ஆன்மா இருக்குது பார்த்தீங்களா, இது அந்த தொடர்ந்து அந்த பிறவையிலேயே அது மூழ்கிட்டே இருக்குது. தான் எங்கேருந்து வந்தோம் அப்படிங்கிறது மறந்துடுச்சு. ஸோ அந்த ஸ்டோரி அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், வாசி அப்படிங்கிறத பயிற்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம முக்தி நிலை அடையலாம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த உடல் அப்படிங்கிறது, இந்த உடலும் ஆன்மாவும் 2 வெவ்வேறு விஷயம். என்ன தான் ஒரே இடத்துல இருந்தாலும் சரி, இது ரெண்டுமே வேறு வேறு தன்மைகளை கொண்டது. உடல் அப்படிங்கிறது அழியக்கூடிய தன்மை கொண்டது, ஆன்மா அதாவது ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடியது அழியாத தன்மை கொண்டது. இந்த உடலுக்கு எல்லா விதமான ஆசாவாசங்களும் இச்சைகளும் எல்லாமே இருக்குது, இந்த ஜீவனுக்கு அப்படி எதுவுமே கிடையாது. அப்போது இது ஒன்றாவே இருந்தாலும் ரெண்டும் வெவ்வேறு தன்மை கொண்டது. ஒன்று இன்னொருனுடைய பரிமாண நிலைக்கு அடையவே முடியாது. என்னதான் ஜீவன் இந்த உடலுக்குள் இருந்தாலுமே ஜீவன் உடல் ஆவது கிடையாது.
இந்த ஜீவனை தன்னைக்குள்ளே இந்த உடல் வச்சுக்கிட்டு இருந்தாலுமே இந்த உடல் ஜீவனுடைய தன்மையை அடைவது கிடையாது. அப்போ ஒன்று அடையணும்னு சொன்னால் ஒன்று இழந்து தான் ஆகணும். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்குவோம். வாசியோகம் அப்படிங்கிறது இந்த உடலுக்கு உண்டான பயிற்சி. சரிங்களா? நீங்கள் வந்து கண்ணை திறந்துட்டு இருக்கீங்க, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய சம்பவங்கள் இருக்குது. ஒரு அழகான பெண் இருக்குது, இல்லை நல்ல ஒரு சிக்ஸ் பேக் வச்சு சூப்பரான கட்டுமஸ்தான ஒரு பையன் இருக்கான். எப்போது ஆப்போசிட் செக்ஸ் வந்து அதை பார்க்கும்பொழுது நம்மளுக்கு ஆப்வியஸ்லி அட்ராக்ஷன் வரத்தான் செய்யும். இல்லை நல்ல ஒரு காஸ்ட்லியான கார் இருக்குது, பல ஆயிரம் கோடி வந்து நம்மளுக்கு காசு பணம் இருக்குது, பயங்கர ரிச்சஸ் எல்லாமே நம்ம கண்ணுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே ஆசைகள் அப்படிங்கிறது வரத்தான் செய்யும். அப்போ நான் கண்ணை மூடிட்டேன், காதை அடைச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே எனக்கு கேட்காது, நான் எதையுமே பார்க்கல அப்படின்னு சொன்னால் என்னுடைய மனம் அடங்குமா அப்படின்னு கேட்டால் ஓரளவுக்கு அது சரியான பதில் தான். அப்போ நீங்கள் வந்து இந்த வாசியோகம் அப்படிங்கிறத படிச்சுக்கிட்டீங்க, காட்டுக்குள்ளே போய் உட்காடுறீங்க, நல்லா கண்ணை மூடி காதை அடைச்சிக்கிட்டு கப் சிப்புன்னு உட்காந்து நீங்கள் வந்து இந்த வாசியோகத்தை பயிற்சி பண்ணுறீங்க. உங்களுக்கு நிருவகற்ப சமாதியை வந்து கைக்குள்ளாயிடுச்சு. சரி, சந்தோஷம். இப்படி நிருவகற்ப சமாதி கைக்குள்ளாகும் பொழுது நீங்கள் ஒரு இந்த உடல் பக்குவப்படுத்தியிருப்பீங்க, உயிரை வந்து உடலுக்குள்ளே தக்க வச்சுருப்பீங்க, உங்களுக்கு அழிவு அப்படிங்கிறது வராது, அமிர்தம் குடிச்சிருப்பீங்க, எல்லாமே பக்காங்க, சூப்பர். கண்ணை முழிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதே உலகம் தானே திருப்பி இருக்கும். அப்போ இந்த உலகத்தை திருப்பி பார்க்கும் பொழுது இதே மாதிரி அழகான பொண்ணோ இல்லை ஒரு அழகான ஒரு பையனோ வந்தாலோ இல்லை காசு பணத்தை உங்கள் கண்ணு முன்னாடி காட்டினாலோ உங்களுக்கு மறுபடியும் ஆசை வராது அப்படிங்கிறதுக்கு என்ன விதமான ஒரு உத்தரவாதம் இருக்குது? உத்தரவாதமே கிடையாது. ஏன்? ஆசைகள் அப்படிங்கிறது உடல் சார்ந்தது இல்லை, ஆசைகள் அப்படிங்கிறது மனம் சார்ந்தது. நம்மளுக்கு இந்த உடல் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கே அந்த மனசு தான் காரணம். நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் அதுக்கு தான் அப்படியே அந்த ஸ்டோரி சொன்னேன். அந்த பிரம்மத்திலிருந்து அந்த ஜீவன் சித்தான அந்த ஜீவன் வருது. ஜீவன்களுடைய அந்த ஒரு சூட்சும நிலை தான் அந்த எண்ணங்கள். இந்த சூட்சும நிலையான எண்ணங்களுக்கு பந்தபாசம் அப்படிங்கிறது ஏற்படும் போது அந்த எண்ணங்கள் மனமாக மாறுது. இந்த மனதில் இருக்கக்கூடிய எல்லா எண்ணங்களையும் நிறைவேற்றி கொள்வதற்காக உடல் அப்படிங்கிறத அந்த ஜீவன் எடுத்துக்குது. அப்போது இந்த உடல் அப்படிங்கிறது உருவாகிறதுக்கு எது காரணம்? மனமானது தான் காரணம். நம்மளுக்கு அந்த எண்ணங்களோ அந்த ஜீவனோ அந்த பிரம்மமோ எல்லாத்தையுமே நம்ம மறந்துட்டோம். நம்மளுக்கு மனம் அப்படிங்கிறது தான் ஆழமாக பதிஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த மனசு தான் எல்லா விதமான ஒரு பந்தபாசங்களுக்கும் எல்லா விதமான தேவைகளுக்கும் நம்மளை ஆட்கொள்ளப்பட வச்சுக்கிட்டே இருக்குது. இந்த காரணத்தினால தான் நம்ம மறுபடியும் பிறந்து இறந்து அந்த சைக்கிள்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் கடுந்தவம் புரிஞ்சு வாசி எடுத்துக்கிட்டு நல்ல ஒரு நிருவகற்ப சமாதி நிலையவே அடைஞ்சிட்டு எல்லா ஞானங்களையும் அடைஞ்சாலும் சரி, மனமானது அடங்கலை அப்படின்னு சொன்னால் பிறப்பு அப்படிங்கிறது மறுபடியும் வந்தே தீரும். இதை நான் சொல்லி பெருசாக இது பண்ணணும்னு இல்லை, இவ்வளோ நேரம் அந்த லாஜிக்கை தான் எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு தெளிவாக இப்போவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் அகத்தியர் என்ன பாடுறாரு? மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். அந்த மந்திரத்துக்காகன்னு சொல்லலை, மனம் செம்மையானால்தான் எல்லாமே வந்து நம்மளுக்கு செம்மையாகும். கண்ணை திறந்துட்டு இருக்கும்பொழுது இதெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு ஆசையாக இருக்குங்கிறதுனால தானே கண்ணை மூடணும் தவம் செய்கிறதுக்கு. அப்போது தவம் செய்கிறதுக்கு அந்த கண்ணை மூடும்பொழுது தான் மனசு அடங்கியிருக்கு. கண்ணை திறந்தா அது எப்படி திருப்பி மனசு அடங்கும்னு நம்ம வந்து சொல்ல முடியும்? இன்றைக்கி நம்ம வாய் பேசலாம், அதெல்லாம் எனக்கு அடங்கும், அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அப்படின்னு வந்து என்ன வேணாலும் வாய் பேசலாம். அந்த இடத்துல நிற்கும் பொழுது அது நடக்குமா அப்படின்னு கேட்டால் சந்தேகம்தான். என்னதான் வந்து தவோ நிலையில் இருந்தாலும் கூட நம்மளுடைய புராணங்களும் சரி, சித்தர்களுடைய நூட்களிலும் சரி, எல்லாத்துலேயுமே பார்க்குறோம் ரிஷிகளும் முனிவர்களும் சித்தர்களும் அந்த நொடிப்பொழுதில் கோவப்பட்டு ஏதோ ஒரு வார்த்தைகள் சொல்வதனாலோ ஏதோ ஒரு செயல் செய்வதனாலோ தன்னுடைய எல்லா தவநிலையும் இழந்து மறுபடியும் அந்த தவோ நிலைக்கு போனார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, உள்ள ஒரு அப்சரஸை பார்த்து அந்த அப்சரஸ் மேலே தன்னுடைய மோகம் கொண்டு தன்னுடைய எல்லா தவோ நிலையும் இழந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது மனம் அப்படிங்கிறது அழிவதே கிடையாது. மனதை தன்னுடைய கை பக்குவத்திற்கு கைக்குள்ளாக்கி கொள்வதற்குண்டான பயிற்சியை தான் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. தவிர மனம் அப்படிங்கிறது எப்போ அடங்குதோ அன்னைக்கு தான் நம்மளுக்கு பிறவா நிலை அப்படிங்கிறது முழுசாக நடக்கும். அதாவது நம்ம அந்த பிரம்மம் அப்படின்னு போய் அது கூட ஒன்றரை கறக்கக்கூடிய அந்த ஒரு நிலை. எப்போ இந்த மனசு ஆக்டிவாக இருந்துக்கிட்டே இருக்கோ அது வரைக்கும் எப்பேற்பட்ட பயிற்சிகள் நம்ம செஞ்சுட்டே இருந்தாலும் கூட நமக்கு பிறப்பு அப்படிங்கிறது தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ அதற்கு அப்போ நான் வந்து வாசியோகம் பயிற்சி பண்ண வேண்டாமா அப்படின்னு கேட்டால், பண்ணுறதும் பண்ணாதது உங்களுடைய விஷயம், விருப்பம். ஆனால் இந்த வாசியோகத்தை மட்டும் பயிற்சி பண்ணுவதனால எனக்கு முக்தி கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. உங்களுடைய உடலை காப்பாற்றிக்கலாம், எல்லாமே ஓகே. நீங்கள் வந்து இந்த அண்ட சராசரத்தினுடைய ஞானங்கள் அடைவதா எல்லாமே ஓகே, அதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனால் இந்த மனமானதை தன் கைக்குள்ளெல்லாம் ஆக்க முடியாது. ஆக்சுவலாக மனம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக தானாக அடங்கணும். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த வாசியோகம் எடுத்துக்கும் பொழுது இந்த மனம் அப்படிங்கிறது வந்து தானாக அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. ஏன்? மனம் அப்படிங்கிறது ஒரு மாயைக்குள்ளே உண்டான ஒரு விஷயம். அது நீங்களாக உணர்ந்து பார்த்து அனுபவித்து ஒதுக்காத வரையில் அந்த மனமானது அடங்கவே அடங்காது. உங்களால் மனசை அடக்க முடியாது. உணர்ந்து அந்த காரியங்களை ஒதுக்கினால் மட்டுமே உண்டு. உங்களுக்கு அதை பார்க்கும்பொழுது ஆசை வந்துதா,
அந்த ஆசை எதனால் வருது, இதனால் எனக்கு என்ன பயன், இந்த பயனை வந்து வேண்டாம், இதனால் எனக்கு துன்பம் மட்டும்தானே விளையுது, அப்போ இதனால் எனக்கு வேண்டாம், விட்டுரு, எனக்கு அப்படி ஒரு துன்பமே வேண்டாம், நான் இது இல்லாமல் இருந்தாலே நிம்மதியாக இருப்பேன். இப்படி ஒரு காரியத்தையும் நீங்கள் உணர்ந்து ஒதுக்கிட்டே வந்தீங்கன்னா மட்டும்தான் பிறவாநிலை அப்படிங்கிறது கிடைக்கும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து கோடான கோடி பிறவி எடுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் எடுத்தே தான் தீரணும். அதனால தான் யோக வசிஷ்டம் என்ன சொல்லுது, எந்த விதமான பயிற்சி முறைகளையும் அது சொல்லாமல் ஒரு ஜீவன் அப்படிங்கிறது பிறப்பு அப்படிங்கிறது எடுத்ததுன்னா மறுபடியும் அது திருப்பியும் அதே அந்த பழைய பிரம்மத்திற்கு கூடாகவே போய் சேர்ந்துடும். ஆனால் அதற்குண்டான கால அளவுங்கிறது வந்து வித்தியாசப்படும். ஒரு சிலது வந்து 1,00,000 தடவை பிறக்கலாம், ஒரு சிலது ஒரே தடவை பிறந்தும் போயிடலாம். இது எதை பொறுத்து நடக்குதுன்னா, நம்ம வாசியோகம் பயிற்சி பண்ணுவதனாலேயோ இல்லை ஏதோ ஒரு வகையான யோக பயிற்சிகள் எடுப்பதனாலேயோ கிடையாது. மனம் அப்படிங்கிறது அடங்குவதனால் மட்டுமே நமக்கு மோட்சம் இல்லாட்டி முக்தி அப்படிங்கிறது கிடைக்கப்பெறும். ஸோ அதனால் இந்த தொட்டதொண்ணூறுக்கு எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டுட்டே இருக்காமல் மனதை முடிஞ்ச அளவுக்கு அடக்கி ஆளக்கூடிய அந்த ஒரு தன்மை பெற்றுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுவே உங்களுக்கு அடுத்தடுத்த மோட்ச நிலைகள் செல்வதற்குண்டான வழியை கொடுக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோ. இன்ஃபர்மேட்டிவான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சொல்லணும்னு தோணுச்சு, இதுதான் உண்மை. ஸோ அதனால் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திக்கிற வரைக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் தண்டபாணி. நன்றி, வணக்கம்.